25/9/2024 50-50 112 உண்டான ஒரு கேரளா கணிப்பு தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி கணிப்பை பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்தோம், என்ன வந்திருக்குன்னு ஒரு பார்வை பார்த்துடலாம். நேற்று பாருங்கள், நம்ம ஸ்ரீசக்தி 434க்கு என்ன கொடுத்தோம், ஆல் போர்டு 0-8ன்னு கொடுத்துருந்தோம். அதுக்குண்டான இதை மென்ஷன் பண்ணி வச்சுருந்தேன் நான். 0க்கு 5, 8க்கு 3, 9க்கு 4. சரிங்களா? எப்போவுமே இதில் இருந்து ஒரு நல்ல ஒரு வின்னிங் கிடைக்கும். நீங்கள் தொடர்ந்து பார்க்குற நண்பர்களுக்கு தெரியும். நீங்கள் கெஸ்ஸிங் எடுக்கிறதுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சி தான் நம்ம இதுக்கு. ஏன்னா எல்லோரும் எல்லா இதுக்கும் பவர் நம்பர் சொல்லி கொடுக்க மாட்டாங்க, எதை மட்டையாக கொடுத்துட்டு போயிடுவாங்க. நம்ம எதுக்காக எல்லாத்துக்கும் சொல்லி கொடுக்குறோம்னா, எப்படியாவது யாராவது ஒருத்தர் வின்னிங் வாங்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம சொன்னோம். இன்றைக்கி பாருங்கள் 54. சரிங்களா? இன்றைக்கி ரிசல்ட் என்ன வந்திருக்குது, இன்றைக்கி ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா 458. சரிங்களா? 4 5 வந்திருக்கா, உள்ளார 8 வந்திருக்கா. இதிலே பாருங்கள் சூப்பராக வின்னிங் வந்துருச்சு. அதுமாதிரி போர்டு வாரியாக கொடுக்கும்போது பாருங்கள், 5 இது கரெக்டாக பி போர்டில் கொடுத்துருக்கோம், சி போர்டில் 8 கொடுத்துருக்கோம், 4 மட்டும் இங்கே 9 வச்சுருக்கோம். சரிங்களா? 9க்கு பவர் 4, 4க்கு பவர் 9 அங்கே போயிருக்குது. சரிங்களா? ஆக மொத்தம் இதுலேயும் நல்ல ஒரு வின்னிங் கிடச்சிருக்கு. அதேமாதிரி நான் இங்கே கொடுக்கும்போதும் பாருங்கள் 58 கரெக்டாக கொடுத்துருக்குறோம். சரிங்களா? நான் நேற்றே சொல்லி தான் கொடுத்துருந்தேன், இந்த மாதிரி வந்தால் 0 1 அந்த மாதிரி சம்மந்தப்பட்டு 60 65 அந்த மாதிரி வரணும், இல்லைன்னா 30 53 58 அந்த மாதிரி 28 38 அந்த மாதிரி வரணும், 35 அந்த மாதிரி வரணுங்கிறது தான் நம்மளுடைய கால்குலேஷன். அதில் கரெக்டாக 58ங்கிறதும் வந்திருக்குது. சரிங்களா? அதுவும் பிசிக்கு கரெக்டாக ரொட்டேட் பண்ணி வைக்க சொல்லுவேன், ஆனால் கரெக்டாக நம்ம ரொட்டேட் பண்ணி வைக்காமலே வந்திருக்குது. சரிங்களா? கரெக்டான ஒரு கோடிங் மிஸ் ஆகாமல் வந்திருக்குது. சரிங்களா? அதேமாதிரி பாருங்கள் 2 டிஜிட்டலில் மட்டும் நம்மளுக்கு கொஞ்சம் மிஸ் ஆகி போச்சு. 54 எடுத்திருக்கோம், 3 பாக்ஸுன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இதில் 3க்கு பவர் 8. சரிங்களா? இதுதான் நம்மளுக்கு வந்திருக்க மெயினான இதை மட்டும் பவர் பண்ணி அடிச்சிருக்கிறாங்க. சரிங்களா? 543 நம்ம கொடுத்துருக்குறோம். அவங்க 458ன்னு அடிச்சிருக்கிறாங்க. 3 மட்டும் பவர் பண்ணி அடிச்சிருக்காங்க. ஏன்னா ஒரு நம்பர் மாறும். அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா, இதில் எடுத்துக்கிட்டோம்னா 4ஆம் நம்பர் உள்ளே வந்திருக்குது. சரிங்களா? 2க்கு பதில் 4 வந்திருக்குது. அவ்வளோதான் நம்மளுக்கு ஒரு கொஞ்சம் ஜஸ்ட்டு ஃபுல் வின்னிங்கில் அது பேட்டர்ன் பிரகாரம் நம்ம எடுத்துருக்குறோம். எப்படி வேணாலும் மாற்றி அடிப்பாங்க. அதுதான் ஒன்று போய்டும், ஒன்று வரும். அதனால தான் 3 டிஜிட்டலும் அதிகம் கவனம் செலுத்தாமல் நம்ம எப்போவுமே இந்த போர்டை மென்ஷன் பண்ணியே கொடுக்குறது. சரிங்களா? ஏன்னா இதுவும் ஒரு நாள் பாஸ் ஆகலாம். சரிங்களா? இன்றைக்கி பிசி பாஸ் ஆகிருக்கா, அதே மாதிரி பாக்ஸ் போடும்போது நேற்றும் பாஸ் ஆகிடுச்சு, அந்த மாதிரி ஒவ்வொரு நாள் பாஸ் ஆகிடும். சரிங்களா? அதுக்காக தான் நம்ம இந்த போர்டில் அதிக கவனம் செலுத்தி நம்ம கொடுக்குறது. எப்போவுமே அதுதான் ஒன்று. வாரத்தில் 4 நாள் நல்ல ஒரு வின்னிங் கிடைக்கலாம். சரிங்களா? ஒரு 2 நாள் 3 நாள் தவறி போகலாம். இன்றைக்கி நேற்று பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வின்னிங் அமைஞ்சிருக்குது. நம்மளுக்கு ஸ்ரீசக்தியில் நல்ல வின்னிங்காக அமைஞ்சிருக்குது. சரி, நாளைக்கு உண்டான கெஸ்டிங்கை பார்த்துடலாம். நாளைக்கு பாருங்கள் 50-50 112. சரிங்களா? அதுக்கு முன்னாடி பாருங்கள், கேரளா மற்றும் டிஆர் புக்கிங் போடுற நண்பர்கள் 8610575149ங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய் மெசேஜ் போடுங்க. டீட்டெயில்ஸ்லாம் சென்ட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறமா நீங்கள் டிக்கெட் போட்டுக்கலாம். சரிங்களா? டிக்கெட் புக்கிங் ஒன்லி. சரிங்களா? நாளைக்கு ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 9-4ன்னு இருக்குது. சரிங்களா? 9க்கு பவர் 4, 4க்கு பவர் 9. இந்த 8க்கு மட்டும்தான் பவர் நம்பர் நான் வைக்கணும். சரிங்களா? இது மட்டும்தான் பேலன்ஸு. இதை மட்டும் நான் கொடுத்துட்றேன் உங்களுக்கு. சரிங்களா? 9க்கு பவர் 4, 4க்கு பவர். நாளைக்கு ஆல் போர்டில் 9-4 கொடுத்துருக்கேன். 4 9 கண்டிப்பாக இறங்குறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஏன்னா 4 2 நாள் அடிச்சிருக்கிறாங்களான்னு பார்க்காதீங்க, வரலாம். சரிங்களா? எப்படி வேணாலும் வரலாம், வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொடுக்குறேன். அதேமாதிரி 8ஆம் நம்பர் இன்றைக்கி அடிச்சிருக்காங்க, நாளைக்கும் வரலாமா, ஆல் போர்டில் வருது, பேட்டர்ன் பிரகாரம் வருது. சரிங்களா? அதனால் நான் வச்சுருக்கிறேன். அப்படி இல்லைன்னா 8 வர இடத்துல 3 வரலாம். சரிங்களா? அதுக்காக தான் நம்ம அந்த நம்பரை சொல்லி கொடுக்குறோம். நாளைக்கு ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு பொறுத்த வரைக்கும் 4 1ங்கிறது இருக்குது. என்னடா 1 நம்ம வச்சுக்கிட்டே தான் இருக்கிறோம், ஆனால் 1 இறங்குற மாதிரி தெரியல. ஆனால் வருது, டெய்லி வர்றதுனால நம்ம அதில் வச்சிடுறோம். சரிங்களா? ஏன்னா இன்றைக்கி 54ன்னு ஒரு நம்பர் வரும்போது 1ஆம் நம்பர் பெண்டிங் ஆகிருக்கு. சரிங்களா? அந்த 1ஆம் நம்பர் பெண்டிங் எங்கடா வரும்னு பார்க்கும்போது ஏ போர்டில் வரும்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்குறோம். அப்படி சப்போஸ் வரலைன்னா 4ஆம் நம்பர் வரலாம், இல்லை 4ஆம் நம்பருக்கு பதில் இந்த 9ஆம் நம்பர் கூட அங்கே போகலாம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 4க்கு பவர் 9 தானே, அதனால் அந்த 9 அங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இல்லைன்னா சி போர்டு நம்பர்கள் அங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சி போர்டில் என்ன இருக்குது, 5ஆம் நம்பர் அதிகபட்சமாக அங்கே போகாது, ஆனால் 2ஆம் நம்பர் போகலாம், இல்லைன்னா இந்த 8ஆம் நம்பர் எங்கே வேணாலும் வரலாம், அது கூட அங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் ஏன் சொல்லிக் கொடுக்குறோன்னா, உங்கள் கெஸ்ஸிங்கில் அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா அப்படி ஒன்று இப்படி ஒன்று வச்சிங்கன்னா நல்ல ஒரு வின்னிங் வாங்கலாம். அதனால் சொல்லிக் கொடுக்குறோம். உங்கள் கணிப்பில் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு வச்சுக்கோங்க. சரிங்களா? அதுமாதிரி ஏபிபிசி ஏசியை பொறுத்த வரைக்கும் 12 10 81 49 27 75 65 45ன்னு தான் கொடுத்துருக்கேன். நாளைக்கு ஆட்டத்தில் ஒரு 5ஆம் நம்பர் உள்ளே இருக்கலாம்.
ஏன்னா இந்த மாதிரி தான் காட்டுது. 5 0 வரணும் நாளைக்கு. சரிங்களா? பாருங்கள் உங்கள் கணிப்பில் எது ஸ்ட்ராங்காக இருக்கோ அது போல. அதே மாதிரி 49ங்கிற நம்பர் 94 வரலாம், இல்லை 44 வரலாம். சரிங்களா? இல்லை 49 அந்த மாதிரி கூட வரலாம். அந்த மாதிரி வந்திருக்குது. அதனால் நான் கொடுத்துருக்குறேன். சரிங்களா? ஆனால் இந்த இதில் நம்பர் 2Dயை பொறுத்த வரைக்கும் ஏபிபிசி ஏசி ஆல் போர்டுக்கு வைங்க. ஆனால் எந்த செட்டு எடுத்தாலும் நீங்கள் நான் கொடுத்துருக்கதை எடுத்தாலும் சரி, நீங்களே கெஸ்ஸிங் பண்ணி வச்சாலும் கண்டிப்பாக ரொட்டேட் பண்ணி வைக்கிறது ரொம்ப முக்கியம். சரிங்களா? 12ங்கிற நம்பர் எடுக்கிறீங்களா, 21 ஒன்று வைங்க. சரிங்களா? 12 வைங்க, 21 ஒன்று வைங்க. 10 எடுக்கிறீங்களா, 10 எடுங்க, 0 1 வைங்க. 8 எடுக்கிறீங்க, 81 எடுக்கிறீங்களா, 81 ஒன்று வைங்க, 18 ஒன்று வைங்க. அதே மாதிரி தான் எல்லா செட்டுக்கும். அதை முதல்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? அப்போ தான் நம்ம நம்பர் உள்ளே வந்துருச்சுன்னா வின்னிங் வந்துடணும். ஓகேங்களா? அதேமாரி நாளைக்கு டபுள்ஸ் வருமா, வந்தால் இந்த நம்பர்கள் வரலாம். 5க்கு 0 சப்போர்ட்டு, 9க்கு 4, 2க்கு 7. சரிங்களா? இதில் இருந்து நாளைக்கு ஒரு நல்ல நம்பர் வரலாம். 9 4 5 0 5 0 திரும்பவும் வந்தாலும் வரலாம். ஏன்னா வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது, அதனால் சொல்கிறேன். 9 4 அந்த மாதிரி வரலாம், 2 7 அந்த மாதிரி வரலாம். இதில் வரக்கூடிய நம்பர் இன்னொன்று எடுத்திங்கன்னா 8ஆம் நம்பர் வரணும். சரிங்களா? அதுவும் பெண்டிங்கில் தான் இருக்குது, ஆனால் வரல. அதனால் நான் கொடுக்குறேன். டபுள்ஸில் இந்த 6 1 வரலாம். ஆனால் நம்ம அந்த இது காட்டல, அதனால் நம்ம கொடுத்துக்கல. சரிங்களா? நாளைக்கு ட்ரிபிள்ஸுன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா 0லேருந்து 9 வரைக்கும் போடுங்க. சரிங்களா? அப்போ தான் ஒரு நல்ல, ஏன்னா 10 நம்பரில் 3 நம்பர் தானே, அந்த மாதிரி தானே போட போகிறோம். அதனால் போடுங்க. ஏன்னா ட்ரிபிள்ஸ் வந்துச்சுன்னா 9ஆம் நம்பர் அதிகபட்சமாக வரலாம், 6ஆம் நம்பர் வரலாம். சரிங்களா? அந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை நான் கொடுத்துருக்க மாதிரி 4 9 4 கொடுத்துருக்குறேன், 4 9 2ன்னு கொடுத்துருக்குறேன், 7 5 5ன்னு கொடுத்துருக்கேன். அந்த மாதிரியும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு 10ஆம் நம்பர் 0 1ஆவோ 10ஆவோ வரதுக்கு அதிகபட்சமாக வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு ஒரு நாளைக்கு வரதுக்கு பார்க்கணும். சரிங்களா? ஏன்னா நாளைக்கு 2 நாளாக தொடர்ந்து கொடுத்துட்ருக்குறோம். ஆனால் நாளைக்கு ஒரு நாளைக்கு லாஸ்ட் நாளாக பார்க்கணும். ஏன்னா அந்த 0 1ங்கிற நம்பரும் இறங்கணும். இல்லைன்னா இதுக்கு பவர் பண்ணி 60ங்கிற மாதிரி கூட இறங்கலாம். சரிங்களா? 65 இதாக கொடுத்துருக்கேன் பாருங்கள். இதை ஏன் சொல்லி கொடுக்குறேன்னா, அந்த மாதிரி உங்கள் கணிப்பில் வந்தால் வச்சு விளையாடுங்க. அதுக்காக தான் 10 65 அப்படி இல்லைன்னா 15 அந்த மாதிரி. சரிங்களா? ஆக மொத்தம் அந்த 2 நம்பருக்குள்ளே பவர் பண்ணி எப்படி வேணாலும் அடிக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு என்ன வச்சுருக்கேன் பாருங்கள், 145ன்னு கூட வச்சுருக்கிறேன். சரிங்களா? அந்த மாதிரி கூட வரலாம். அதுக்காக தான் நான் சொல்லி கொடுக்குறேன். அவங்க கணிப்பில் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. அதுமாதிரி நம்ம சேனலில் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல்லைக்கான ஆனில் போடுங்க. என்னுடைய கெஸ்ஸிங் பிடிச்சிருந்தா தெரிஞ்ச நண்பர்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். சரிங்களா? நாளைக்கு நல்ல ஒரு கெஸ்ஸிங்கில் சந்திக்கிறேன். டிக்கெட் போட விருப்பம் இருக்கிறவங்க இந்த வாட்ஸ்அப்பில் ஹாய் மெசேஜ் போடுங்க. சரிங்களா? நாளைக்கு நல்ல ஒரு கெஸ்ஸிங்கில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.